வணக்கம் அன்பு உறவுகளே. பாம் ஹோம்ஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 708வது மகரந்த சிதறல் மிக அழகாக வணக்கம் அதை நான் நினைக்கின்றேன். இலங்கையில் ஒரு பயங்கரவாத தடை சட்டம், புதிய சட்டம் மசோதா பற்றிய பல தகவல்களோடு இன்றைய எங்களுடைய மகரந்த சிதறல் பார்க்க இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இதில் மது விருந்தினருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் பொருளியல் துறையில் பட்டம் பெற்று அத்துறையில் விரிவிரியாளராக இருந்தாலும் அத்துறையில் மட்டுமன்றி கலை இலக்கியம், இலக்கிய விமர்சனம், மலையக பிரச்சனைகள், தமிழர் பிரச்சனை, பத்திரிகை, நூல் வெளியீடுகள், மேடை பேச்சு, ஒளிபரப்பு என்று பல்வேறு துறைகளில் பாண்டித்யம் கொண்டவர் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். இலக்கிய ஜாம்பவான் என நாம் அறிந்த பேராசிரியர் கைலாசபதி அவர்களது இலக்கிய சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் புறவயமாக விமர்சிக்கும் அளவுக்கு தனது இலக்கிய சிந்தனையையும் தத்துவங்களையும் வளர்த்து கொண்டவராக விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்கள் திளங்குகின்றார்கள். அவர்களை இன்று நாங்கள் எமது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் அழைப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் மிக முக்கியமான ஒருவர் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதாவது பயங்கரவாத அந்த தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு இதுவரை சிறையில் இருந்து மீண்ட ஒருவரை இன்றைய மகரந்த சிதறல் நிகழ்வில் சந்திப்பது உண்மையாக பெருமையான விடயமும் மட்டுமன்றி ஒரு சரியானவர் அல்லது ஒரு சிறப்பான விடயம் என்று தான் நான் கதைக்கு நினைக்கின்றேன். எல்லோரும் இதை பற்றி அறிவீர்கள். அந்த விதத்தில் வணக்கம் விமர்சனம் மூனா நித்யானந்தன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் நவஜோதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், உண்மையாக சந்தோஷமாயிருக்கிறது. நீங்கள் பயங்கரவாத தடை சட்டம் அந்த இதில் சிறைப்பட்டிருந்து வெளியில் வந்தவர் என்ற வகையிலே உங்கள்கிட்ட கேட்பது தான் மிக மிக பொருத்தமானது. அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டம் எப்போது ஆரம்பமானது, அந்த பயங்கரவாத தடை சட்ட எழுந்த ஒரு பின்னணி பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா? நல்லது நவஜோதி. உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சட்ட விவகாரங்களை பேசும்போது அதற்கு மிகவும் அடிப்படையாக இருப்பது நேஷனல் செக்யூரிட்டி அல்லது தேசிய பாதுகாப்பு என்று அரசு எப்போதுமே ஒரு அர்த்தத்தை, விளக்கத்தை கொடுக்கிறது. எனவே இந்த நேஷனல் செக்யூரிட்டி அல்லது பப்ளிக் செக்யூரிட்டி என்று கூறப்படுகின்ற இந்த தேசிய பாதுகாப்பு என்பது என்ன என்பதை நாம் முதலில் கூறினால்தான் அதிலிருந்து நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு வருவது பொருத்தமாக இருக்கும். இந்த இலங்கையில் அரசியல் சட்டத்தில் இந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ், அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அல்லது பொது பாதுகாப்பு கட்டளை சட்டம் என்பது, அதை பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் என்று கூறுவார்கள். அது 1947ஆம் ஆண்டு, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பேயே அந்த சட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டு, அது தேசிய பாதுகாப்பு பற்றிய சட்டம், நேஷனல் செக்யூரிட்டி அல்லது தேசிய பாதுகாப்பு பற்றிய சட்டம். அந்த சட்டம் என்ன கூறுகிறது என்றால், அந்த காலகட்டத்தில் அந்த சட்டம் பின்னரும் சுதந்திரம் பெற்ற பின்னரும் தொடர்ந்தது. அந்த சட்டம் என்ன கூறியது என்றால், இந்த கவர்னர் ஜெனரல், அதாவது பிரிட்டிஷ் காலத்துல கவர்னர் ஜெனரல் இருந்தார்கள். அதுல முதல்ல எங்களுக்கு தெரிய வர்ற காலத்துல இந்த சட்டம் வரும்போது ஒலிவ குணத்திலக்க அத்தகைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார். பின்னர் ஜனாதிபதிகளாக இருந்தார்கள், தொடர்ச்சியாக ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1968 வரை சுதந்திரம் பெற்ற ஒரு 20 ஆண்டு கால பகுதியில் பிரசிடென்ட் என்பவர் நியமிக்கப்பட்டவராக இருந்தார். பிரதமர் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவராக இருந்தார்கள். அப்ப அந்த 20 ஆண்டு கால பகுதியில் ஜனாதிபதி என்று இருப்பவர் தெரிவு செய்யப்பட்டவராக இருந்தார். முழு அதிகாரங்களும் கொண்டவராக பிரதமர் இருப்பார். எனவே இந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ், அதாவது தேசிய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருமானால் அவர்கள் அந்த அச்சுறுத்தல் வரும்போது ஜனாதிபதி தான் அந்த அவசர கால சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான உரித்துடையவராக இருப்பார். எமர்ஜென்சி ரெகுலேஷன், எமர்ஜென்சி லோவை அந்த சட்டத்திற்கு கொண்டு வரலாம்.
அந்த எமர்ஜென்சி லாவை எப்போது கொண்டு வருவார்கள் என்றால், பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி வந்து ராணுவத்தை கால் பண்ணலாம். இலங்கையின் ராணுவ படையை ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல ஒரு ரயட் நடந்தால் அல்லது சதி நடந்தால் அல்லது தேசிய அரசுக்கு எதிரான ஏதாவது நடந்தால் அந்த இடத்திற்கு ஆர்மியை கொண்டு வருவதற்கான கட்டளை பிறப்பிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே மிக முக்கியமான 3 விஷயங்களை அவர்கள் கூறினார்கள். ஒன்று வந்து பப்ளிக் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்போது இந்த அவசர கால சட்டத்தை கொண்டு வரலாம். மற்றது பப்ளிக் ஆர்டர், தேசிய ஒழுங்கு அல்லது தேசத்தின் அமைதி குலைகிற போது அந்த அந்த அமைதியை மீண்டும் பேணுவதற்காக நீங்கள் இந்த அவசர கால சட்டத்தை கொண்டு வரலாம். மூன்றாவது வந்து இந்த எசென்சியல் சர்வீஸ், இன்றியமையாத சேவைகள் என்று கூறப்படுகின்ற சில விஷயங்களை அமுல்படுத்துவதற்கான தேவையை கருதியும் ஒரு அவசர கால சட்டத்தை கொண்டு வரலாம். எனவே இந்த நேஷனல் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது அவசர கால சட்டத்தை பிறப்பிப்பதற்கான உரிமையை தருகிறது. எனவே இந்த இலங்கை அரசாங்கம் தொடர்ந்த காலத்தில் இருந்து இன்று வரை இந்த அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. உண்மையில் அவசர கால சட்டம் ஒரு அசாதாரணமான சூழலில் மட்டுமே நீங்கள் அவசர கால சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டைம், ஒரு மிக பெரிய அசாதாரணமான ஒரு சூழல் நிலவும் போதுதான் நீங்கள் அவசர கால சட்டம் கொண்டு வருவீங்க. ஆனால் இலங்கை அந்த ஆட்சி காலம் முழுவதுமே இந்த அவசர கால சட்டத்தை நோமல் ஆக்கி விட்டார். சாதாரணமாக எப்ப பார்த்தாலும் எமர்ஜென்சி ரெகுலேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 400 தடவைகளுக்கு மேல் அவசர கால சட்டத்தை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். இதுல நான் கூறிய 3வது விஷயம், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரம் பெற்ற போது இந்த இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அது எப்படி என்றால், இப்ப இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு ரயில்வே லைன் புகையிரத வேலை நிறுத்தத்தை தொடங்குகிறார்கள் என்றால் உடனே எமர்ஜென்சி ரெகுலேஷனை டிக்ளேர் பண்ணுவார்கள். பிரசிடென்ட் வந்து அவசர கால சட்டத்தை அமல்படுத்துவார். அமல்படுத்துவது என்னென்றால், இந்த ரயில் பயணத்தை இவர்கள் ஸ்ட்ரைக் அடிப்பதன் காரணமாக பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது. எனவே இந்த ரயில் சேவை என்பது அத்தியாவசிய சேவையாக்கப்பட்டு கட்டாயம் இவர்கள் வந்து அந்த வேலைக்கு போயாக வேண்டும். இது எசென்சியல் சர்வீஸ். எனவே பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் அமைய இந்த இத்தகைய சேவைகளை வந்து அவசர கால சட்ட விதிகளின் கீழ் அவங்களை ஸ்ட்ரைக் அடிக்க முடியாது என்று அவர்களுடைய வேலை நிறுத்தத்தை தடை செய்வதற்கு இந்த அவசர கால சட்டத்தை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினால், ஏதாவது ஸ்ட்ரைக் நடத்தினால், வேலை நிறுத்தம் போன்ற விஷயங்களை தடைப்படுத்துவதற்காக இந்த அவசர கால சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் கூறுவார்கள் ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆர்டர், பப்ளிக் ஆர்டர், தேச ஒழுங்கு, நாட்டில் அமைதி குலைவது அல்லது சீர்குலைந்து போனால் அதை ஆனால் இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த இன மோதல்கள், சிங்களவர்கள் தமிழ் மக்களை தாக்குகின்ற இன கலவரங்கள் 1958 இருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அவசர கால சட்ட விதியெல்லாம் அமுல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இன வன்முறை ஒருபோதுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது கிடையாது. ஏனெனில் அரசாங்கம் தான் இதை செய்கிறது. இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கின்ற ஒரு நடவடிக்கைகளை அரசு தான் செய்கிறது. 1983ஆம் ஆண்டு இன கலவரம் நம் காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இனக்கலவரம் அரசாங்கமே முன்னின்று நடத்திய ஒரு இனக்கலவரம். எனவே இதில் ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை செய்தால் என்ன, இந்த எமர்ஜென்சி ரெகுலேஷனை கொண்டு வந்து கூறினால் என்ன, தேசிய பாதுகாப்பு பற்றி பேசினால் என்ன, அல்லது நாட்டினுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினால் என்ன, the rule of law, சட்ட ஆட்சி என்பது இலங்கையில் முற்றுமுழுவதாக இல்லை. அது மிக முக்கியமானது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ரூல் ஆஃப் லா, சட்டம் என்று இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் என்று அரசாங்கம் அந்த சட்ட ஆட்சியை மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த சட்ட ஆட்சியை கொண்டு நடத்த வேண்டும். இப்ப இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மோதல்கள் நடக்கும்போது அவங்க தமிழர் வீடுகளை இருக்கிறார்கள், தமிழர்களை பட்ட பகலிலே கொலை செய்கிறார்கள், போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிறது, இராணுவம் பார்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்து அண்மை காலத்தில் நடந்திருக்கிறது.
போலீசார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் கண் முன்னே நடக்கிறது. இந்த இந்த ரூல் ஆஃப் லா இலங்கையில் இல்லை. இதற்கு நான் உதாரணம் காட்ட விரும்புகிறேன். லீ குவான் யூ சிங்கப்பூரின் பிரதமராக வந்தபோது அங்கே மலே இனத்தவர்களுக்கும் சீன மக்களுக்கும் இடையிலே இன மோதல் நடைபெற்றது. லீ குவான் என்ன செய்தார் என்றால் அந்த இன மோதலில் ஈடுபட்ட எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டார். இந்த மாதிரி செய்ய இயலாது. இன வன்முறைகளில் நீங்கள் ஈடுபட முடியாது. ஒரு நெருப்பு வைக்கிற விஷயங்கள், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு நெருப்பு வைக்கிற விஷயம்லாம் நீங்க செய்ய முடியாது என்று அவ்வளவு பேரையும் பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டார். அங்கே இந்த இன வன்முறை தடுத்து நிறுத்தப்பட்டது. அத்தகைய ஒரு 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 ரூல் ஆஃப் லா இலங்கையில் இன்மை என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இந்த கிட்டத்தட்ட 1970களிலே 70ன் பிற்பகுதியிலே இந்த வடகிழக்கு வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே இந்த இந்த ஆயுத போராட்ட நடவடிக்கைகள் தொடங்குகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் 1978ஆம் ஆண்டில் இந்த ப்ரொஸ்கிரிப்ஷன் ஆஃப் டைகர்ஸ் என்ற ஒரு விடுதலை புலிகளை தடை செய்கின்ற ஒரு சட்டத்தை ஜே.ஆர். ஜெயவர்தன கொண்டு வந்தார். அதுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கான முன்னோடி ஒரு சட்டமாக நாம் கருதலாம். அதற்கு தனி சட்டம், அது ஒரு தற்காலிக சட்டமாக 1978ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஜே.ஆர். ஜெயவர்தனா தான் அந்த பயங்கரவாத சட்டத்தை முக்கியமாக அமல்படுத்தினார் என்று தான் நாங்களும் மறந்திருந்தோம். உண்மைதான். அது அவர்தான். அப்ப அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல 3/2 பங்கு வாக்கு பலம் இருந்தது. எனவே அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதற்கு பின்னால் 1978 அதை கொண்டு வருகிறார்கள். அது பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே 24 ஹவர்ஸ்ல கோர்ட்ஸ் அதை அந்த 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 சட்டத்தை அங்கீகரித்தது. உண்மையில் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் கரைபடிந்த சட்டம் என்று கூறுவோமானால் அது இந்த பயங்கரவாத தடை சட்டமாகும். அந்த பயங்கரவாத அந்த தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கோம். உதாரணமாக நீங்கள் கூட அப்படி என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை கூட நாங்கள் இதெல்லாம் அந்த வேளையில மலையக மக்களான அந்த காத்தாயி கதை என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு மலையக அந்த கதை பற்றி அதுவும் அந்த சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார். அந்த விபரத்தை உங்களால கூற முடியுமா? ஒரு இதா இருக்கும். அது உண்மையில் பயங்கரவாத தடை சட்டம் என்ன கூறுகிறது என்றால், ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி, அதாவது சட்ட விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், வன்முறையின் மூலமாக அரசை கவிழ்க்க அல்லது வன்முறையின் மூலமாக ஆட்சிக்கு எதிராக செயல்படும் நபர்களை தடை செய்வதற்கான ஒரு சட்டமாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது. எனவே அதிலே மிக முக்கியமான அம்சம் அத்தகைய நடவடிக்கைகள் வன்முறையில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது ஒன்று அடிப்படையான விஷயம். அடுத்து அவர்களுக்கு உதவுபவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கு, அவர்களை பயங்கரவாத சந்தேக நபர்கள் என்று கருதப்படுகின்ற அல்லது அரசாங்கம் அறிவிக்கின்ற பயங்கரவாத சந்தேக நபர்களுக்கு நீங்கள் உங்கள் வீடுகளில் அடைக்கலம் கொடுத்தால் அல்லது அவர்களை தெரிந்திருந்தும் அரசாங்கத்திற்கு அவர்களை பற்றிய தகவல் கொடுக்காமல் இருந்தால் அவை எல்லாமே இந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழ் குற்றமாக்கப்படும். நீங்கள் கேட்டிருந்த காத்தாய் கதை அத்தகைய ஒரு கதை தான். அதாவது மட்டக்களப்பிலிருந்து ஒரு விடுதலை புலியை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த வரதன் என்பவர் மட்டக்களப்பிலிருந்து தப்பி ஊவ மாகாணத்திற்குள் பதுளைக்கு ஊடாக லுணுகலை என்ற ஒரு தோட்டத்திற்கு போய் சேர்க்கிறார். அங்கே அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் தமிழ் பகுதிகள் என்று நோக்கி அவர் செல்கிறார். அங்கே ஒரு லயத்துல இந்த காத்தாய் என்ற அம்மா இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் பெண் தொழிலாளியாக கொழுந்து பறிக்கின்ற பெண் தொழிலாளியாக இருந்த அம்மா. அப்ப அவருடைய அந்த லயத்திலே அவர் தங்கி இருக்கிறார். அந்த வரதன் என்பவர் ஒரு நாள் 2 நாள் இரவு அவர் தங்கி இருக்க கூடும் போவார். பிறகு அவர் அந்த இருந்து அதை விட்டு விடம் மாறி சென்று விடுகிறார். ஆனால் போலீசார் அவருடைய லயத்தை வந்து தட்டுகிறார்கள். காத்தாயினுடைய லய காமராவை தட்டுகிறார்கள். இந்த நபரை நீர் வைத்திருந்தீரா வீட்டில்? ஆமா 2 நாள் வந்து வச்சிருந்தான். சாப்பாடு இங்கதான் தங்கியது. எங்க போனான்னு தெரியாது.
get in the jeep. இது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத சந்தேக நபர் ஒருவருக்கு தன்னுடைய வீட்டில் அவர் அடைக்கலம் கொடுத்தார் என்ற காரணத்தின் கீழ் அவர் வெளிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தார். அது அப்ப அந்த அம்மாவுக்கு சிங்களம் தெரியாது. அவங்க அந்த தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு கொழும்பு தெரியாது. எனவே அவர்கள் இந்த கொழும்புக்கு போய் லாயர்ஸை பிடிச்சு இது என்ன நடந்தது, இவங்க எங்க வச்சிருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கலாமா, அவங்களுக்கு காசு இல்லை அங்கிருந்து கொழும்புக்கு போகுது. கொழும்புல போய் எங்கே பார்ப்பது, யாரை சந்திப்பது, அதெல்லாம் அவங்களுக்கு அதோட அந்த பயங்கரவாத இந்த கொட்டி அதாவது புலிகள் சார்ந்த ஒரு விஷயம் என்ற உடனே அதை போய் கேட்பதற்கும் அவர்களுக்கு பயமாக இருந்திருக்கும். எனவே அந்த அந்த நிலைமையில் அந்த அம்மாவை யாரும் போய் பிறகு பார்த்ததே கிடையாது. 18 ஆண்டுகள் 18 இயர்ஸ் வெளிக்கடை சிறையில் அவங்க இருந்து கேன்சர் நோய் வசப்பட்டு படுத்த படுக்கையில் பெட் சோரிங் எல்லாம் பின்பக்கம் புண்ணெல்லாம் ஏற்பட்டு அவர்கள் மரணமானார். உண்மையில் அந்த அந்த சட்டம் அவர் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டிருந்தால் கூட கூடி போனால் ஒரு அடைக்கலம் தந்த குற்றத்திற்காக ஒரு 6-7 வருஷங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம். 18 வருஷம் வழக்கே எடுக்காமல் அந்த அம்மா இறந்து போனது இந்த அந்த நாட்டிலே சட்ட ஆட்சி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. எனவே அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் வித்ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ், அதாவது ஒரு பயங்கரவாத நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரிகிறது என்றால் அதை பற்றி நீங்கள் அரசாங்கத்திற்கு சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு விதியை அவர்கள் மிக கடுமையாக அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அதுல என்னென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு ஏஎஸ்பி அந்தத்தில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவர் வாரண்ட் இல்லாமல் நீங்கள் ஒருவரை கைது செய்யலாம். சாதாரணமாக நீங்கள் ஒரு கிரிமினல் வழக்கில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு ஆளை கைது செய்வதென்றால் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் நீதவானிடம் ஒரு வாரண்ட் எடுக்க வேண்டும். இந்த காரணத்திற்காக நாங்கள் இவரை கைது செய்ய போகிறோம் என்றால் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கட்டளை கொடுப்பாங்க. அந்த வாரண்டை வைத்துதான் நீங்கள் ஒருவரை கைது செய்யலாம். எனவே சாதாரண ஒரு நிலைமையில் ஒரு போலீஸ் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கைது செய்ய போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் வாரண்டை கேட்கலாம். வேர் இஸ் வாரண்ட், என் பேரில் என்ன வாரண்ட் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நீங்கள் அப்படி கேட்கலாது. அவர்கள் வாரண்ட் இல்லாமலே வரலாம், அவர்கள் உங்களை கைது செய்யலாம். 18 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர்கள் உங்களை எங்கே வைத்திருக்கிறோம் என்று சொல்ல தேவையில்லை. ஆனால் சாதாரண கிரிமினல் வழக்குல நீங்கள் பிடித்த 24 மணித்தியாலத்தில் நீங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போவோம். அந்த போலீஸ் விசாரணையில் வைத்திருந்து ஒரு போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்க வேண்டும். வேற நாங்கள் கைது செய்கிறோம், போலீஸ் கஸ்டடியில் வைத்திருக்கிறோம் என்று கூற வேண்டும். ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் அப்படி கூறாது. அந்த 18 மாத காலத்தில் இன்கம்யூனிகாடோ என்று அவர்கள் கூறுவார்கள். அதாவது அவர் எந்த தொடர்பும் இல்லாமலே அவரை வைத்திருக்கலாம். அவர் எங்கே வைத்திருக்கோம் என்று யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அவரை அணுகுவதற்கு லாயர்ஸ் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே அத்தகைய ஒரு நிலைமையை இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நீதிவானினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு ஏஎஸ்பி இவர் ஒரு சந்தேக நபர் என்று நினைப்பார் என்றால் அதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது என்றால் அவர் திருப்தி அடைவார் என்றால் அவர் கைது செய்யலாம். எனவே போலீஸோ இந்த நீதவானிடம் அவர் கேட்க வேண்டியதில்லை. டிடெயின் பண்ணுவதற்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் உரிமை அளிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ராணுவமும் போலீஸ் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப ராணுவமும் போலீசாரும் சேர்ந்து கூட்டாக இந்த கைதை செய்யலாம். சாதாரண சட்டத்தின்படி ராணுவம் அரெஸ்ட் பண்ண இயலாது, போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணலாம். சட்ட ஒழுங்கை பேணுவது போலீசார் தவிர ராணுவம் இல்லை. ராணுவம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் வரக்கூடிய ஒன்றை தவிர சாதாரணமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலே அவர்கள் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள். அதே போன்று ஒரு விசாரணையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு விசாரணையின் போது மரணம் அடைவாராக இருந்தால் அதுல போஸ்ட்மார்ட்டம் எதுவும் செய்யாமல் அவரை எரிப்பதற்கான உரிமையை பயங்கரவாத தடை சட்டம் ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் கொடுக்கிறது. இது என்ன நடக்கும் என்றால், இது அரசாங்கம் அரசாங்கத்திற்கு எல்லையற்ற, ராணுவத்திற்கு எல்லையற்ற அதிகாரங்களை பயங்கரவாத தடை சட்டம் கொடுக்கிறது. அதை விட மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த பயங்கரவாத சந்தேக நபர் என்று ஒருவரை கைது செய்த பின்
அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். டார்ச்சர் வதைகளுக்கு ஓ. உட்படுத்தப்படுவார்கள். அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் என்பதை நாம் கூறுவோம். அந்த கன்ஃபெஷன்ஸ் உதாரணமா சாதாரணமான கிரிமினல் வழக்கில் என்ன நடக்கும் என்றால், நீங்கள் ஒருவரை கொலை செய்ததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட, நீங்கள் அந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று ஏற்றுக்கொண்ட பின்னரும் கூட, நீங்கள் தான் கொலையாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்காது. நீங்களே அதை செய்தீர்கள் என்று கூறினாலும், அரசாங்கம் அதற்கான எவிடன்ஸ், சாட்சியத்தை கோரும். சாட்சியம் வந்து மிக முக்கியம். நீங்களே சொன்னதால் மட்டுமே நீங்கள் கொலையாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்காது. நீங்கள் அந்த கொலையை செய்ததற்கு ஒரு எவிடன்ஸ், 3வது நபர் இருக்க வேண்டும். சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி என்று கருதப்படுவீர்கள். எனவே உங்களுடைய ஓன் கன்ஃபெஷன்ஸ், இந்த கொலையை, இந்த குற்றத்தை நானே செய்தேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வது நீதிமன்றத்தின் முன் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நான் தான் இந்த குற்றத்தை செய்தேன் என்று நீங்கள் அந்த வதைகள், அந்த டார்ச்சரின் பின்னால் ஒரு கையொப்பம் இடுவீர்களாக இருந்தால், அந்த கன்ஃபெஷன், அந்த வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து சாதாரண குற்றவியல் வழக்கிற்கு எதிரான விஷயம். அப்படி இருக்க முடியாது. இப்ப சாதாரணமாக இந்த பிரிசன்ல பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிரிசன்ல 2 பேரை போட மாட்டாங்க. ஒரு செல்லுக்குள்ள ஒரு நபர் இருப்பார், அல்லது 3 பேர் இருப்பாங்க. ஏனென்றால் ஏதாவது உள்ளுக்கு ஒருவர் இன்னொரு கொலை செய்து விட்டால் ஒரு 3வது நபர் அங்க சாட்சியாக இருப்பார். எனவே இந்த ஒரு செல்ல 3 பேர் இருப்பாங்க, அல்லது ஒரு தனிநபர் இருப்பார். எதுவும் நடந்து விட்டால் சாட்சியம் சொல்வதற்கு இன்னொரு ஆள் வேண்டும் என்பது. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இத்தகைய மோசமான கூறுகளை கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் இளைஞர்கள் என்று வருகிற போது, அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட், நீதிபதிகள், அப்பீல் கோர்ட் எல்லாமே வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை முழு காலகட்டத்திலும் எடுத்திருக்கிறார்கள். அது மிக மிக மோசமான ஒரு நிலைமை. அதற்கு ஒன்று நான் சொல்லலாம் என்னென்றால், இந்த சாட்டர்டே ரிவ்யூ என்று 1978 யாழ்ப்பாணத்தில் சாட்டர்டே ரிவ்யூ என்ற பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை தொடங்கப்பட்டது. மிஸ்டர் சிவநாயகம் என்ற ஆசிரியராக இருந்தார். என்னுடைய நல்ல நண்பர் அவர். ஏஜே கனகரத்னம் அவர் ஆசிரியராக இருந்தார். அந்த சாட்டர்டே ரிவ்யூ வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, அதாவது தணிக்கை ஆணையாளர் என்று அரசாங்கம் நியமிக்கும். அவர்கள் வந்து எந்தெந்த பத்திரிகை வந்து அரசாங்கத்துக்கு விரோதமான செய்திகளை வழங்குகிறது என்று சொல்லி அதை தணிக்கை செய்வதற்கு அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, அதிகாரபூர்வமான தணிக்கை அதிகாரிகளுக்கு அந்த பவர் இருக்கும். அவ்வாறு 1978ஆம் ஆண்டு இந்த சாட்டர்டே ரிவ்யூ பத்திரிகை அந்த ஆபீஸ் சீல் பண்ணப்பட்டு அந்த பத்திரிகை பேன் பண்ணப்பட்டது. அப்ப இது வந்து ஒரு பேச்சு எழுத்து உரிமைக்கு எதிரான, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்று சொல்லி அவர்கள் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அப்ப இது மிக முக்கியமான விஷயம். ஒரு பத்திரிகை அரசாங்கத்திற்கு எதிராக பல பேர் எழுதுவார்கள். அதற்காக நீங்கள் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக நீங்கள் ஒரு பத்திரிகையை எவ்வாறு சீல் பண்ணி அந்த பத்திரிகையை தடை செய்யலாம் என்று வழக்கு கோரப்பட்ட போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஒரு வீக் ரெஸ்பான்ஸ், அதாவது தேசிய பாதுகாப்பு கருதி ஒரு தணிக்கை அதிகாரி வந்து அந்த பத்திரிகையை தணிக்கை செய்வாராக இருந்தால், தடை செய்வாராக இருந்தால், அந்த ஏரியாவுக்குள்ள நாங்க போக மாட்டோம். அவர் வந்து அந்த தணிக்கை அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த சம்பவம் அல்லது இந்த பத்திரிகை தேசிய அமைதிக்கு ஊறு விளைவிக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்று அவர் தடை செய்வார் என்றால் அதுக்குள்ள நாங்க போக மாட்டோம். அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று அவர் நம்பினால் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறி அந்த தணிக்கையை, அந்த பத்திரிகை தடையை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இது வந்து மிகவும் ஒரு 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 தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு எழுத்து உரிமையை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நீதிமன்றம் மிக எளிதாக இதை கை நழுவி விடுகிறது. இது எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நடைபெற்றிருக்கிறது. இப்ப இந்த ஏற்கனவே நீங்க பல சட்டம் பயங்கரவாத அந்த தடை சட்டங்களை பற்றியெல்லாம் கூறியிருந்தீர்கள். ஆனால் இப்ப வந்து நாங்கள் அறிகிறோம், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா வந்து ஒரு புதிய சட்டத்துக்கு
கொண்டு வந்த மாதிரியும் அந்த புதிய சட்டத்துக்கு என்ன வகையில் முக்கியமானது, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம். நல்லது. அப்ப அப்ப இந்த புதிய 1978ல ஆரம்பித்து இப்ப ஒரு 40 வருஷ காலம், 48 வருஷ காலம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருக்கிறது. அப்ப இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருக்கிற போது இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் உலகத்தில் உள்ள மனித உரிமை இயக்கங்கள் அனைத்துமே இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் மாடல். இந்த இந்த கருப்பின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சரத்துக்களை அவர்கள் அப்படியே இரவல் வாங்கி இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். எனவே மிக மோசமான ஒரு அப்னாக்ஷியஸ் லா, ஒரு மோசமான சட்டம் என்று எல்லா காலங்களிலும் எதிர்க்கட்சிகள் இதை மாற்ற வேண்டும் என்று 2 முறை அரசாங்கங்கள் அதை மாற்ற முயற்சி செய்திருக்கிறது. இதற்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு அவர் ஆட்சியில் அது மாற்றும் முயற்சி 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு முன்னர் வந்து 2017ஆம் ஆண்டில் ஒரு முறை அதை திருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்போது அனுரகுமார திசாநாயக்க வந்து அவரும் இதை சொன்னார். நாங்கள் வந்தவுடன் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று. ஏனென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிங்கள இளைஞர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதை நீக்குவோம் என்ற ஒரு கோஷத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அப்ப இப்போது வந்து அவங்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் வந்து ஒரு புது சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்னென்றால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட். அதாவது பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் என்று அந்த சட்டத்துக்கு பெயர் சூட்டினார்கள். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம் என்ற அந்த சட்டம், இந்த சட்டத்திற்கு எதிராக இன்று இலங்கையில் மிக பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் சட்டமாகவில்லை, இப்போது மசோதாவாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்க வேண்டும் என்று. அரசை நடத்துகின்ற ஆட்சி வந்து ஒரு பயங்கரவாத ஆட்சி தான். ஸ்டேட் டெரரிசம் என்பது இலங்கையில் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து அரசாங்கம் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. நம் காலகட்டத்தில் இந்த யாழ்ப்பாணத்தில் தேசிய நூலகம் எரிக்கப்பட்ட செய்தி ஸ்டேட் டெரரிசம் தான். திட்டவட்டமான அரசு பயங்கரவாதம். வகை தொகை இல்லாமல் நீங்கள் மக்களை கொன்று அரெஸ்ட் பண்ணி குண்டுமாறி பொழிந்து கடந்த ஒரு 30-40 ஆண்டு கால இலங்கை தமிழர்களுடைய சரித்திரம் வந்து அரச பயங்கரவாதத்தினுடைய சரித்திரம் தான். எனவே இந்த பயங்கரவாதம் என்றால் என்ன என்ற கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. எது பயங்கரவாதம் என்று? அப்ப இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்தின் படியும் எது பயங்கரவாதம் என்பதை அவர்களும் திட்டவட்டமாக வரையறுக்கவில்லை. இதுதான் பயங்கரவாதம் என்று. ஆனால் சில செயற்பாடுகளை அவர்கள் வந்து பயங்கரவாதம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக ஒரு விமானத்தை கடத்துவது, அது வந்து ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. எஸ், அது ஒரு கிளியர். உலகத்தில் எங்காவது ஒரு விமானத்தை கடத்துகின்ற செயற்பாடு வந்து பயங்கரவாதம். அது எல்லா நாடுகளும் அங்கீகரிக்கின்றன. அதே போன்று ஒரு விமான பயணிகளை பணைய கைதிகளாக நீங்கள் எடுத்து ஏதாவது பாகின் பண்ண போதும் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்று வரையறுக்கிறார்கள். அவ்வாறு ஒரு சில விஷயங்களை, சில நடவடிக்கைகளை, சில ஆக்ஷன்ஸ்களை வந்து பயங்கரவாதம் என்று கூறலாமே தவிர இதுதான் பயங்கரவாதம் என்று வரையறுக்க முடியாது. அப்ப உதாரணமாக நாங்கள் இலங்கையில் ஒரு மிக சிக்கலான ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப அவர்கள் வந்து இப்ப விடுதலை இயக்கங்கள் வந்து தாங்கள் பிரிந்து போகிறோம், தமிழ் ஈழம் எங்களுடைய கோரிக்கை என்று பிரிந்து போகின்ற ஒன்றை கேட்கிறார்கள். அப்ப இந்த நேஷனல் செக்யூரிட்டி என்பது, அதாவது தேசிய பாதுகாப்பு என்பது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அல்லது ஸ்டேட் சாவர்னிட்டி, அரசினுடைய இறைமை அல்லது அரசினுடைய பிராந்திய பிரதேச ஒருமைப்பாடு, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. அதாவது ஒரு அரசு தங்களுடைய சட்ட ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கின்ற நிலப்பரப்பின் மீது யாரும் சேலஞ்ச் பண்ண இயலாது என்றுதான் அதாவது அதை பிரிந்து ஒரு இலங்கை என்ற நாட்டிற்குள் இன்னொரு பகுதி பிரிந்து போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த சவர்னிட்டி என்ற கருத்து. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, பிராந்தியம் வந்து அப்படியே இன்டாக்டா இருக்க வேண்டும் என்பதை ஐநா சபை வலியுறுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஐநா மனித உரிமைகள் குழு என்ன கூறுகிறது என்றால், ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தில் ஒரு குறிக்கப்பட்ட மைனாரிட்டி, ஒரு சிறுபான்மை இனம் மதத்தின் காரணமாகவோ அல்லது இனத்தின் காரணமாகவோ
அல்லது மொழியின் காரணமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காகவோ அவர்கள் புறக்கணிக்கப்பட்டால், அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டால், அவர்கள் பிரிந்து போவதற்கு உரிமை உண்டு, சுயநிர்ணய உரிமை உண்டு என்று ஐக்கிய நாடு சபை கூறுகிறது. எனவே இங்கே 2 பிரச்சனைகள் எழுகின்றன. ஒன்று டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. அரசிற்கு தன்னுடைய தன்னுடைய நிலப்பரப்பின் மீதுள்ள ஆதிக்கத்தை ஐநா சபை உறுதி செய்கின்ற அதே நேரத்தில் பிரிந்து போகின்ற அந்த தேசத்தில் ஒரு பகுதியை வெட்டி துண்டாடக்கூடிய உரிமையை, அவ்வாறு பிரிந்து தாங்கள் போகலாம் என்று கூறுகின்ற சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கிறது. எனவே அப்ப என்ன நடக்கிறது என்றால், சர்வதேச சட்டம் ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். உங்களுக்கு வந்து சவர்னிட்டி இருக்கிறது, இறைமை இருக்கிறது, உங்களுடைய பிராந்தியத்தின் மீதான டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியின் மீதான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் அந்த ஆட்சி பரப்பின் கீழ் வாழ்கின்ற சிறுபான்மையினத்தவர்களுக்கு சமத்துவமான உரிமையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே அவங்க ஹியூமன் ரைட்ஸுக்குள்ள வந்து சேர்வார்கள். இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒழுங்காக அங்கே பாதுகாக்கப்படுகிறதா, சமத்துவமான உரிமைகள் வழங்கப்படுகிறதா என்று பார்த்தால், இந்த தமிழர்கள் வந்து தமிழ் மொழிக்கான உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பிரதேசங்களின் மீதான அரசாங்கத்தினுடைய அத்துமீறிய குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான இராணுவத்தினர் கிட்டத்தட்ட அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் அது ஒரு அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, அங்குள்ள மக்களுக்கு சிங்கள பேச தெரியாது. அப்ப இந்த நிலைமைகளில் அங்கே இப்போ நாங்கள் பார்க்கிறோம், தமிழ் பிரதேசங்களிலே தனியாருடைய காணிகளிலே போய் பௌத்த விகாரைகளை நிறுவுவதெல்லாம் வந்து இவர்களே சொல்லுகின்ற இந்த பல விதிகளை ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட், அதாவது அனுர குமார திசாநாயக்க கொண்டு வந்திருக்கின்ற அந்த சட்டத்தில் மிக பல ஷரத்துகள் வந்து மிக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அடுத்தது மிக சாதாரணமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வருகிறார், அந்த புதிய ஆக்டுக்கின் கீழ். அதில் உதாரணமாக அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இந்த நான் இங்கே இந்த கூறிய அவ்வளவு விஷயங்களும், அதாவது ஒரு மரணம் அடைந்தால், ஒருவர் கடத்தப்பட்டால், ஒரு கொலை நடந்தால், ஒரு ரொபரி, ஒரு கொள்ளை நடைபெற்றால், திருட்டு இடம்பெற்றால், அதுக்கு கிரிமினல் லா ஏற்கனவே இருக்கிறது. ஒருவரை நீங்கள் கொண்டு விட்டால் சும்மா தப்பி போயிடாது, நார்மல் கிரிமினல். அதுக்கு பயங்கரவாத சட்டம் கொண்டு வர வேண்டியதில்லை. ஒரு ஊர்ல ஒருவர் கொலை செய்தால் சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு போலீஸ் போய் அது யார் என்று தேடி கண்டுபிடித்து அவங்களுக்கு கிரிமினல் கோர்ட்ஸ்ல கொண்டு வருவார்கள். ஆனால் இதையெல்லாம் ஏன் இவர்கள் இதற்குள்ள கொள்ளை அடிக்கிறதெல்லாம் வந்து திருட்டு வந்து சாதாரணமாக போலீஸ் செய்ய வேண்டிய விஷயம். இவர்கள் இந்த ரொபரி எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வருகிறார், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் இதுல ஒரு ஆபத்து இருக்கிறது என்னென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் உங்களுக்கு பெயில் இல்லை, பிணையில எடுக்க இல்லாதவங்கள. எனவே நீ இப்ப சாதாரண குற்ற வழக்கெல்லாம் அப்படி இல்லை, உங்க மேல குற்றம் சாட்டலாம். ஆனால் நீங்கள் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி அவரை பெயில் பிணையில, சரீர பிணையிலையோ காசு பிணையிலையோ நீங்கள் அவரை எடுக்கலாம். ஆனால் அத்தகைய வழிமுறைகளை இங்கே இதுல இடம் கிடையாது. ஒன்று. அடுத்து இவர்கள் வந்து இதுல டிடென்ஷன் சென்டர்ஸ், அதாவது தடுப்பு முகாம்களை வந்து இவர்கள் உருவாக்குவதற்கு இது வழி செய்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்க்கிறோம், ரணில் விக்ரமசிங்கவுடைய பட்டல் அந்த வதை முகாம், அது இப்பொழுது அவரே நடத்தி இருக்கிறார். அதற்குள் அந்த வதை முகாமுக்குள் கொண்டு செல்லப்பட்டவர்கள் திரும்பியதே கிடையாது, அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை விட இவர்கள் இன்னொன்று சொல்லுகிறார்கள் என்னென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்று கூறப்படுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று அரசாங்கம் எதையாவது கூறுமாக இருந்தால் அந்த அமைப்போடு தொடர்பு படுவது வந்து இந்த தண்டனைக்குரிய குற்றமாக மாறுகிறது. நீங்கள் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். இந்தியாவில் இந்த நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், பயங்கரவாத, அங்கேயும் இந்த மாதிரி நக்சலைட்டுகள் வந்து பயங்கரவாதிகளாக கருதப்படுகிறார்கள். அவங்க என்கவுண்டர், அவங்கள பிடித்து அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, போலீஸும் ராணுவமும் கண்ட இடத்துல தே கேன் ஷூட். அது மிக பயங்கரமான நிலைமை. நீங்கள் அரசாங்கம் வந்து ஒருவரை கைது செய்யலாம், ஒரு குற்றம் இழைத்தவரை கைது செய்து நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை வழங்கலாமே தவிர போலீசார் தீர்ப்பை வழங்க முடியாது, தீர்ப்பு வழங்க கூடாது. அவர்கள் சட்டத்தின் முன் தான் அவர்களை கொண்டு வர வேண்டும். சட்டம் தான் அந்த நீதி வழங்குகிற ஒரு உரிமையை எடுக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இந்த நக்சலைட் என்று கூறப்படுபவர்களை போலீஸ் உடனே என்கவுண்டர் என்ற பெயரிலே அவர்கள் போடுகிறார்கள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எங்கே நடக்கிறது என்றால்,
இந்த அருந்ததி ராய் என்ற மிகப்பெரிய ஆங்கில எழுத்தாளரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆமா, கேரளாவை ஆமா. சேர்ந்தவர். ஞாபகம் இருக்கு. த த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ம். அவர் வந்து இந்த நக்சலைட்டுகளை போய் சத்தீஸ்கர் என்ற இந்தியாவின் மலைப்பிரதேசத்திலே இருக்கின்ற பழங்குடி மக்களிடத்திலே அது ஒரு நக்சலைட் பிரதேசம். அதாவது இந்த தீவிரமாக அரசாங்கத்தை வன்முறையின் மீது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆயுதம் தாங்கிய ஒரு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பிரதேசத்துக்குள்ள அவர் போறார். ம்ஹ்ம். அருந்ததி ராய். அப்ப இவர் அவங்க அதுல போறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறார். என்றால் அதுக்குள்ள போனா அவங்க சுடுவாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய உளவாளிகளாக இருப்பார்களோ என்று அவர்கள் சுடுவார்கள். அப்ப இவங்க பேசி அவங்க சம்மதிக்கிறார் நீங்கள் வரலாம் என்று. இந்த அம்மா அங்க போகிறார்கள். போய் பார்த்தால் அந்த சத்தீஸ்கரிலே இந்திய அரசு அவ்வளவு பெரிய அட்டூழியங்களை செய்திருக்கிறது. அந்த உள்ள ஸ்கூல் அவ்வளவு நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த பெண்களை அவர்கள் வந்து வன்முறைக்கு ஈடுபடுத்தி அந்த வன்முறைக்கு உள்ளான பெண்களை அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வன்முறை செய்த நபர்கள் வந்து வெளியில மீட்டிங் போட்டு பேசி திரிகிறாங்க. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் ஆயுதம் தாங்கி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது இவ்வளவு மோசமான வன்முறையை அரசு அந்த ஒன்றும் அறியாத அந்த அப்பாவி சனங்கள் மீது திணித்திருக்கிறார். அவர்கள் உயிரை கொடுத்தும் தாங்கள் போராட தயார் என்று வருகிறார்கள். அப்ப இந்த அம்மா அந்த அவர்களோடு சேர்ந்து நக்சலைட்களோடு உளவி சேர்ந்து திரிந்து வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் தோழர்களுடன் ஒரு பயணம் நடைப்பயணம் என்று ஒரு அழகிய ஒரு புத்தகத்தை அவங்க எழுதியிருந்தார். ஆனால் இத்தகைய ஒரு நூலை எழுதிய ஒரு குற்றத்திற்காக நீங்கள் நக்சலைட்டை போய் சந்தித்தீர்கள் என்ற குற்றத்திற்காக அவர்களின் நியாயத்தை நீங்கள் பேசினீர்கள் என்ற ஒரு குற்றத்திற்காக அருந்ததி ராயை இந்த சட்டம் கைது செய்யும். ஆனால் அருந்ததி ராயை அவங்க கைது செய்ய முடியவில்லை என்றால் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு நடுநிலையான ஒரு பெண்மணி என்பதால் அரசு அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்ப இவ்வாறு இவர்கள் நிறைய இந்த புதிய சட்ட விதிகள் மிக பாரதூரமான மனித உரிமை மீறல்களை இடம் வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆமாம், அதை பற்றி எல்லாம் கூறினீர்கள். இன்னும் மேலும் அதிகமாக இப்ப அந்த புதிய சட்டம் வந்து தமிழர்களுக்கு மட்டும், தமிழ் இளைஞர்களுக்கு மட்டும்தானோ இல்லாட்டா வேறு மற்ற மற்ற இல்ல அது வந்து முழு முழு இலங்கைக்குமானது. அதுல என்ன நடக்குதுன்னால் அவர்கள் எப்படி தமிழ் இளைஞர்களை அவர்கள் வன்முறைக்கு ஈடுபடுத்தினார்களோ அதுக்கு சமமான வன்முறை அவர்கள் சிங்கள இளைஞர்கள் மீது ஜேவிபியினர் மீது அவர்கள் அரசு என்பது ஒரு வன்முறை என்ற ஒரு கருவிதான். எனவே இது வந்து இரண்டு சாராருக்குமே ஆபத்தான ஒரு விதிமுறை. அதுல எனக்கு என்ன என்றால் அனுர வந்து கூறினார் இதை தாங்கள் இதை செய்ய மாட்டோம், இதை நீக்க போகிறோம் என்று. ஆனால் அவர் வந்த ஆட்சி கால பகுதியில் குறைந்தபட்சம் அந்த 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 பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிட்டாலும் கூட அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இவரும் பயன்படுத்தி பல கைதுகளை செய்திருக்கிறார். இது எப்படி நியாயம் என்று இவர் வந்து அதை நீக்குவது வேறொரு விஷயம். ஆனால் நீங்கள் அதே சட்டத்தின் கீழ் உதாரணமாக அக்னாப் ஜசீம் என்ற ஒரு மன்னார் பையன், ஒரு இளம் ஆசிரியராக இருக்க வேண்டும். அவர் ஒரு தமிழ்ல கவிதை நூல் ஒன்று எழுதியிருந்தார். அது வந்து இன ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று கூறி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் வந்து ஒரு 19 மாதங்கள் சிறையில் வைத்திருந்தார். இது என்ன அநியாயம் என்று அவர் அப்ப நிறைய வழக்காடுகிறார்கள். அவர் நவரசம் என்ற ஒரு கவிதை தொகுதி போட்டிருக்க தமிழ் தொகுதி. அந்த கவிதை எழுதிய குற்றத்திற்காக அவரை கொண்டு போய் 19 மாதங்கள் இப்ப மிக அண்மையில் நடந்தது. இது இந்த அரசு காலத்திலே நடந்தேறி இருக்கிறது என்றால் இது எவ்வளவு தூரம் இந்த அடிப்படையான மனித உரிமை மீறல்களை இது செய்கிறது. அது இப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அதுவும் நல்ல பேர் வச்சுக்கிறாங்க. அரசை பயங்கரவாதம். உங்களுடைய அரசாங்கமே பயங்கரவாதம் என்ன? அரசே ஒரு ஸ்டேட்டே ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், பயங்கரவாத அரசு. எனவே அதற்கு கீழ் வந்திருக்கின்ற இன்னும் இது மிக மிக விரிவாக நாம் இதை பேச வேண்டிய சட்ட நுணுக்கங்களை கொண்டு காணப்படுகிறது. அதிலும் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், இந்த ஜுடிஷியல் கஸ்டடி என்று ஒன்று இருக்கிறது, போலீஸ் கஸ்டடி ஒன்று இருக்கிறது. ஒரு அரசாங்கம் ஒரு போலீஸ் ஒரு ஆளை கைது செய்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு 24 hours தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்து விசாரணை செய்து போலீஸ் மெஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைப்பார்கள். அதுக்கு பிறகு அவர் ஜெயில போடப்படுவார், ரிமாண்ட்ல வைப்பார்கள். இப்ப அவர் ரிமாண்ட்ல வைக்கும் போது அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில வருவார், அதாவது நீதி அமைச்சின் கீழ் வருவார். இப்ப இந்த அரசாங்கம் இந்த புதிய சட்ட சரத்து என்ன சொல்லுகிறது என்றால், ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற
கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சந்தேக நபரை திருப்பியும் போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வருவதற்கு இது இடம் கொடுக்கிறது. நீங்க வந்து பிரிசனுக்குள்ளேயே அவரை விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? ஆனா அங்க நீங்க அடிக்க இயலாது. அதுக்கான ஒரு ரூம் எல்லாம் இருக்கும். அங்க நீங்க போய் விசாரிக்கலாமே தவிர, அவரை திருப்பி நீங்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில கொண்டு வந்து விசாரிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கிறது என்றால், நீங்கள் இந்த டார்ச்சருக்கெல்லாம் இடம் ஒரு விரித்து கொடுக்கிறீர்கள் என்பதுதான் இதிலே உட்கடையாக காணப்படுகின்ற விஷயம். மற்றபடி அந்த பயங்கர தடத்தில் உள்ள அவ்வளவு கூடாத அம்சங்களும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது உண்மையில் உலகத்தில் உள்ள சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அனைத்தும் இதை கண்டித்திருக்கின்றன. வழக்கறிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இலங்கையில் அது எல்லா பல்கலைக்கழகங்களில் உள்ள அகாடமிக்ஸ் எல்லாருமே இது பற்றிய விமர்சனங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இத்தகைய ஒரு சட்டம் ஏற்கனவே வன்முறையை கையில் எடுத்திருக்கின்ற ஒரு அரசிற்கு இன்னும் வலிமையான ஒரு ஆயுதத்தை கொடுப்பதாக இந்த சட்டம் அமையும் என்பதுதான் என்ற கருத்து. ஆமாம், நன்றி. நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்து, ஏனடா நீங்கள் பல விடயங்களை பல கருத்துக்களை எல்லோரும் செவிமடுத்து கொண்டு இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். அவர்களிடம் ஏதாவது கேள்விகள் அல்லது இருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் அவர்களை நாங்கள் அழைத்து உங்களோட பேசலாம். நாங்கள் உறவுகள் இணைந்திருக்கின்ற உறவுகளையும் அணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். திரு நடாமோகன். ஆமாம், உற்சாகமான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதிகமாக வெளிநாட்டில் பெரிய அளவில் பகிரங்கமாக பேச பலரும் முனையாத ஒரு பகுதி. ஆனா எல்லாற்ற கதையிலையும் இது இப்ப நீங்கள் கதைச்ச கதையை கேட்கிற போது திருப்பியும் ஈஸ்ட் ஹாம்லேயே கால் நடுங்குது. காரணம் இதெல்லாம் ஒரு நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு எங்களை பயன்படுத்துற விஷயம். ஆனால் இப்ப எங்களுடைய மகத்தையா சொன்னாரு, இந்த பலண்ட மங்கொடக் தெண்டத்தியனவாக்கியல இருந்து பாருங்க, நான் நிறைய செய்ய போகிறேன், என்னை நம்புங்கள் அப்படி என்று சொல்லி இப்போ 2 வருஷத்தை கடக்க போறார். 1.5 வருஷம் ஆகிட்டுது. அப்படி இதில் பலண்ட புழு அந்த கேட்கணும், இருந்து பார்க்க முடியுமா? ஒருவேளை இது எங்களுக்கு நன்மையாக நான் ஒரு சாமானியனாக எனக்கு இன்னசென்ட்டாக கேட்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுடைய ஒரு நேர்மையான பதிலை கேட்கிறேன். ஒருவேளை பாதிக்கப்படுவர், இப்ப நீங்க சொன்ன அந்த சரத்துகளை பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக என்று ஒரு அடிப்படையில வைத்துக் கொள்ளலாம். இப்ப தமிழர்களாக 70-77 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட நாங்கள் ஒரு கொஞ்சம் இருந்து பார்க்கலாம், உங்களுக்கு நன்மை கிடைக்குமோ? இல்லை, அவருடைய வேறு விஷயங்கள் வேறு. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற புதிய சட்டம் வந்து ஏற்புடையதல்ல. ஆனால் அது கையெழுத்திட்டவர் இந்த ஜனாதிபதி தானே. அவர் இப்போது இந்த சட்டம் வந்து இன்னும் சட்டமாகவில்லை. இது ஒரு மசோதா நிலையில இருக்கிறது. மக்களுடைய ஒரு கலந்துரையாடலுக்கும் அவர்களுடைய எதிர்வினை, அவர்கள் எவ்வாறு இதை எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்த கருத்துக்களை கேட்பதற்கான கால பகுதியாக இந்த காலகட்டம் அமைகிறது. எனவேதான் நாங்கள் இது பற்றிய பேச வேண்டும் கலந்துரையாடல்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். ஆனால் இதில் என்றால் இந்த இவர்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி என்று சொல்ல தேசிய அச்சுறுத்தல், இலங்கைக்கு எங்கேயாவது இருந்து பெரிய தேசிய அச்சுறுத்தல் ஒன்றும் வருவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், உள்ளூரில் எழுகின்ற கிளர்ச்சிகளை அடக்குவதற்காகத்தான் இதை பயன்படுத்த தேசிய நேஷனல் செக்யூரிட்டி என்று கூறுகின்ற விஷயம் வந்து உள்நாட்டில் உள்ள கிளர்ச்சிகளை, எதிர்ப்புகளை, அரசாங்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு ஜனாதிபதி இருக்கிறார் தான். ஆனால் அவர் வந்து எவ்வளவு தூரம் இந்த இராணுவம் வலிமை பெற்றிருக்கிறது, பௌத்த சங்கங்கள் வலிமை பெற்றிருக்கின்றன. எனவே இந்த ஒரு மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் வந்து மிக வலிமையாக இலங்கையிலே இடம் பிடித்திருக்கிறது. இப்ப உண்மையாக இப்ப யுத்தம் முடிந்து வடகிழக்கிலே யுத்தம் முடிந்து இத்தனை வருஷமான பிறகும் கூட இந்த இராணுவம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை குறைந்தபட்சம் விடுவிப்பதற்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஓவர் நைட் செய்யலாமே. ஆனால் அவர் செய்ய முடியாது. என்னென்றால் இராணுவத்தினுடைய அவங்க சொல்லாங்க, ஓகே நீங்க விடுவீங்க, பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்க ஃபேஸ் பண்ண வேணும் என்று அவர்கள் கூறி அவர்கள் இவ்வளவு இப்ப அங்க நமக்கு தெரியும் அங்கே இவ்வளவு இராணுவத்தை குவிப்பதற்கான ஒரு சாத்தியமும் அங்கு இல்லை என்று. ஆனால் அங்கு இன்னும் கூட அது இன்னும் நியாயம் என்று எத்தனை வருஷங்கள் இந்த மக்கள் 30-40 வருஷங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணியை பார்க்காமலே செத்து போயிட்டாங்க என்ன பல குடும்பங்கள்.
அந்த அவர்கள் வெளியிடங்களிலே வாடகை வீடுகளிலே இன்னும் கஷ்டப்பட்டுக்கணும். வசபிலான் பகுதியில் சும்மா திறந்து விடு ரோடை திறந்து விட்டுக்கிறார்கள். ஆனால் அந்த வீடுகளுக்கு யாரும் போகிறார்கள். அதில் முள்வேலியிட்டு தடுத்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த காணிகளை விடுவிப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன். ஒரு ஸ்ட்ரோக்ல முடிக்க வேண்டிய விஷயம் தான். மற்ற பக்கத்துல சொல்றாங்க, நீங்க நல்லூரோ மாமாங்கமோ அல்லது மாத்தள மாரியம்மன் திருவிழாவோ அல்லது அம்பலவாணர் கொழும்போ எங்கேயோ எல்லா இதுக்கும் நீங்க சுதந்திரமா வந்து போகலாம். வெளிநாட்டுல வர்றவங்களுக்கு 4ஆம் மாடிக்கு நாங்க கொண்டு போனதில்லை. எந்த சுதந்திரத்தையும் நள்ளிரவில 24 மணித்தியாலும் ஒரு இலங்கையர்களாக அனுபவிக்கலாம். நான் வேற விதமா கேட்டு போறேன், நீங்க தயவு செய்து பிள்ளையா எடுத்துடாதீங்க. ஏனென்னா இது விளங்கப்படுத்துறதா இருந்தா 2 பக்கம் பேசி ஆகணும். இப்ப நம்மவர்கள் மத்தியில இப்ப உங்களை போன்ற ஒரு குறிப்பிட்டவர்களானவர்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இதுக்கு எதிரான கரிசனை கொண்டு நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, இன்னும் அமுலாக்கப்படவில்லை. இது ஒரு பரிந்துரைப்பு, இது ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வுகளுக்காக வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்ப்புகளை வைத்துக் கொண்டு சில வேளை மாற்றங்களை செய்யக்கூடும். அப்படி செய்கிற போது இன்னொரு பக்கத்தில் தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் ஒன்றுமே தெரியாம இது இல்லவா சுதந்திரம், இதை நாங்கள் 70களுக்கு முன்னர் இந்த மாதிரி நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று மகிழ்கிறோம். ஆனால் அடிப்படையில் எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் பூட்டப்பட்ட வளவுக்குள்ளே அடைக்கப்பட்ட விலங்குகள், ஆனால் அதுக்குள்ளே உலவ விடப்பட்டிருக்கிறோம் என்று தெரிகிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய தமிழ் புத்திஜீவிகளும் வெளிநாட்டில் உள்ள பலரும் பகிரங்கமாகவே இவர்களுக்கு பின்னால் வேலை செய்தார்கள். இன்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு சின்ன சம்பவம் போன வாரம் நடந்தது. இந்த போன வாரம் 3 தினங்களுக்கு முன்னம் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றியதற்காக இலைக்கொடி இறக்கி வெட்டி யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் 3 பேருக்கு எதிராக ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இப்போ அதை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகள் கொண்டாடுகிறார். நாங்க அப்பவே சொன்னோம் தானே, கொடியை இறக்காத, ஒழுங்கா இருந்துட்டு போ, வாழ்றதுக்கு வழியப்பார். 2 புறமாகவும் நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்குள் குழப்பம். 3வது விடயம், இதுவரை காலம் எங்களை ஆட்சி புரிந்த பிசாசுகளில் இது ஒரு தெரிந்த பிசாசு, இது ஒரு நல்ல பிசாசு. நாங்கள் ஒத்துழைத்துத்தான் பார்ப்போமே என்று நாம் எல்லோரும் குழப்பப்படுகிறோம். இதில் நித்யானந்தன் அவர்களது நேர்மையான கருத்து அன்போடு எதிர்பார்க்கிறோம். உண்மைதான். இப்ப இலங்கையில் வந்த ஜனாதிபதிகளில் அல்ல பிரதமர்களில் அவங்க இருந்தவங்க எல்லாம் ரவுடி பசங்கள் தான். இப்ப சுதந்திரம் பெற்ற 48 சுதந்திரம் 10 லட்சம் மக்களை உரிமையற்றவர்களாக்கிய நடவடிக்கை அரசாங்க ரவுடித்தனம் மட்டும்தான். அதை அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். ஜிஆர் எல்லாம் ஓர் என்றால் ஓர், சமாதானம் என்றால் சமாதானம், வந்து பார் என்று காட்டியெல்லாம் ஒரு ரவுடித்தனத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த வகையில் ஒரு மேட்டுக்குடித்தனத்திலிருந்து ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற ஒரு எலிட் குரூப்பிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக அனுர வந்தது இலங்கையின் வரலாற்றிலே மிக முக்கியமான விஷயம். ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். முற்போக்கான சிந்தனைகளை கொண்டவராக அவர் இருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண வேண்டும், தீர்வு காண வேண்டும். இந்த தமிழ் சிங்கள மோதல்கள் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தை கொண்டவராக இருந்திருக்கிறார். தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்து வாழ வேண்டிய, சௌஜன்யமாக இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகிய தீவு அது. அதில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் 2 மொழி பேசுகின்ற இனத்தவர்கள் இணைந்து வாழ்வதிலே இந்த சிக்கலும் இல்லை. அதனை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அதை கொண்டு நடத்த விடாமல் செய்வதற்கான எதிர் சக்திகள் 2 புறமுமே இயங்குகின்றன. அது சிங்கள பகுதிகளில் இந்த பௌத்த சங்கங்கள் ஒரு அரசியல் இதை எடுக்கிறார்கள். எதிர்கட்சிகள் ஒரு இனவாதத்தை கிளப்புகின்ற ஒரு தெற்களை செய்கிறார்கள். இதற்கு சமதையான ஒரு ஒரு வெறுப்பை, துவேஷத்தை கக்குகிற இவங்க சும்மா தமிழ் அங்கிருந்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள் ஆத்திரத்தை ஊட்டுகிறது. அவர்கள் இன்று உண்மையில்
தமிழர்களுக்கு முன்னென்றும் இல்லாத அளவிற்கு ஒரு தெளிவான ஒரு அரசியல் தலைமை தேவைப்படுகின்ற நேரத்தில் அத்தகைய ஒரு தலைமை அங்கு இல்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். எனவே இந்த சேர்ந்து இணைந்து வாழ்வதை பற்றிய இந்த பகையை மறந்து நாங்கள் இருவரும் கைகோத்து போகின்ற சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராய்வதுதான் உன்னதமான விஷயமாக இருக்கும். எனவே இத்தகைய போக்கிற்கு இடையூறாக நடைபெறுகின்ற சம்பவங்கள், அவங்க சில பேர் கொஞ்சம் பேர் சும்மா அதை அங்குள்ள நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை சிங்கள பகுதிகளிலும் செய்கிறார்கள், தமிழ் பகுதிகளிலும் செய்கிறார்கள். இந்த இன சௌஜன்யத்தை நாங்கள் எவ்வாறு கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு தமிழ் தலைமைகளுக்கு இப்போதாவது ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2 விஷயம் சொன்னீங்கன்னா, இது ஒன்று நாங்கள் ஒரு இலங்கையர்களாக இந்த தீவை இன்னும் எங்களுக்குரிய குறைந்தபட்ச சுதந்திரங்களுக்குள்ளே வாழ வைக்க முடியும், சாமானியர்கள் வாழ முடியும் என்றது. 2வது பக்கமாக இதுல எல்லாரும் பாதிக்கப்பட போறார்கள். மக்கள் என்ற ரீதியில் அது எந்த சமூகமாக இருந்தாலும் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அதாவது இப்ப இங்கிலாந்துல ஒரு கத்தி குத்து நடந்துட்டுதுன்னு சொன்னா ஒரு மணித்தியாலத்துல 2 மணித்தியால சொல்லுவாங்க, திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் அஸ் அ டெரரிசம் இன்சிடென்டோ அல்லது ஆக்டோ உடனே சொல்லிட்டு திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ மர்டர் என்று வரும் திருப்பி. ஆனா நினைச்சா அந்த அதிகாரம் இல்லை, இது ஒரு பயங்கரவாதம் என்று உடனடியா பேர் சொல்லி அவரை உள்ளே போட்டு அவர் வாழ்வை நாசமாக்கவும் இங்கும் முடிகிறது தான். ஆனால் ஒரு அளவுக்கு இங்க நேர்மை எதிர்பார்க்கிறோம். இப்போ குறைந்தபட்சம் எங்களுக்குள் தலைவர் இல்லை என்றது சரியா தெரியுது வடிவா. அது நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு விட்ட பிழ எங்களுக்கு. நாங்கள் ஏனென்றால் இந்த தலைமைத்துவமே இல்லாமல் ஒரு சமூகம் தனி நபர்களை நம்பி வாழ்ந்ததனால் ஏற்பட்ட பிரதிபலிப்பு இன்றைக்கு எதிரொலிக்குது. இது தீர்வதற்கு இன்னும் ஒரு 2 சந்ததிகள் எடுக்க போகுது. ஆனா குறைந்தபட்சம் குறிப்பாக 2 மொழி பேசுகிற 3-4 சமூகங்களை சேர்ந்த இளைஞர்கள், இது போன்ற உங்களை போன்றவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் சேர்ந்தாவது போராடாமல் இணக்கமாக பேசி அணே தெய்யோ அணே என்று ஏதாவது அணைந்து, இது உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, உட்கார்ந்து பேசுவோம், இதுல என்ன நன்மை வரப்போகுது, பெட்ரோல் வரப்போகுதா அல்லது எலக்ட்ரிசிட்டி வரப்போகுதா இல்லையே என்றதை பற்றி பேசுறதுக்காவது இந்த சமூகங்கள் ஒருங்கிணைந்து பேசுகிறதாக நீங்க உணர்றீங்களா இன்றைக்காவது? அது 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 நிறைய அந்த ஹோம்ஒர்க் நிறைய செய்ய இருக்கிறது. ஏனெனில் இப்ப தமிழர்கள் இணைந்து போகின்ற பிரச்சனை ஒன்று நாங்கள் சிறுபான்மையினர் என்பதற்காக அப்படி பணிந்து போகவே. இப்ப உண்மையில் இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எப்போது வரும் என்றால் அதாவது பெரும்பான்மை இனத்தவர்களும் கையை நீட்ட வேணும் அணைப்பதற்காக. அவர்களும் வந்தால்தான் இப்ப நாங்கள் அவர்களோடு சேர்ந்து போய் சமமாக வாழலாம் என்று நாங்கள் கேட்கிறோம், கேட்டு வருகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பான்மை இனத்திடமிருந்து தான் அந்த கரங்கள் நீள வேண்டும். எனவே அதுக்கு முன்னதாக நாங்க செய்ய தவறிய 40 ஆண்டுகள் செய்ய தவறிய விஷயம், இப்ப பாருங்க, பெட்ரோலுக்கு QR கோட்டை போட்டும் பெட்ரோல் கிடைக்குது இல்லைன்னா கொழும்புல, கண்டியில, மட்டக்களப்புல, யாழ்ப்பாணத்துல உட்கார்ந்து ஏதோ குரல் கொடுக்குறாங்க, மீடியாவுக்கு எல்லாருக்கும் குரலை கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி கருத்து வருது. அதுபோல இந்த டபுள் பயங்கரவாத தடை சட்டம் வந்திருக்கிறதே அமலாவதற்கு முன்பதாக நாங்க உட்கார்ந்து பேசுவோம். வேற எதுவுமே இப்போ சேர்ந்து வாழ்ற அதெல்லாம் பிறகு பார்ப்போம். குறைந்தபட்சம் இதுக்கான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தி மக்களை திடப்படுத்த வேண்டும். அது புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும் நினைக்கிற இந்த மொழி பேசுகிற அமைப்புகளோ அல்லது யாராவது நபர்களோ அல்லது கட்சிகள் வேண்டாம். எனக்கு அரசியல்ல இருந்து நம்பிக்கையுமே இல்லை, தொலைந்து பல வருஷங்கள் ஆயிட்டுது. ஆனா மனிதர்களாக அங்கு இருக்கக்கூடிய படித்தவர்களும் உணர்வு உள்ளவர்களும் உட்கார்ந்து பேசுகிறதை கூட அங்கேயும் காணையில. ஒரு கடற்கரையிலையோ பூங்காவிலையோ போலீஸையும் கூப்பிட்டு வாங்க நீங்களும் இருங்க, நாங்க ஒண்ணுமே எதிர்த்து உங்களுக்கு போராட வர இல்லை, ஆனா இது என்ன நடக்குது புரிய இல்லை என்றது அவர் சேர்ந்து பேசினால் இப்ப வரப்போகிற சட்ட அமுலாமக்கம் ஆக போகிறதுக்கு முன்னாடி சில சரத்துக்கள் நீக்கப்பட வாய்ப்புண்டு அல்லவா? இந்த பயங்கரவாத இது நாங்கள் ஒரு பயங்கரவாத தடை சட்டம் என்பதை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அதுல எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் இதற்கு அப்பால் இந்த 2 சமூகங்களும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து வாழ்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியல் நிலைமைதான், ஒரு அற்புதமான நிலை. அத்தகைய ஒரு நிலைமை உருவாகும் என்றால்
மத்திய மலைநாட்டு பகுதியில் இருந்த மலையக மக்கள், மற்றது வடகிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்கள், முஸ்லிம்கள் போன்ற சகல இனத்தவர்களும் சிங்களவர்களுக்கு சமமான உரிமைகளோடு வாழுகின்ற ஒரு காலம் வந்து ஒரு அற்புதமான காலம்தான். ஆனால் இந்த சிங்கள பௌத்த இந்த 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 மேலாதிக்க சிந்தனை அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே அவர்கள் அவர்கள் மத்தியில் இந்த இந்த சிந்தனை குறிப்பாக இப்ப சிறுபான்மையின மக்கள் வந்து எப்போதுமே வந்து நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற ஒரு காரணத்தாலேயே நாங்கள் எப்போதுமே அவர்களோடு இணங்கி போகிறவர்களாகத்தான் நாங்கள் இருக்க முடியும். ஏனெனில் இப்ப சுற்றிலும் ஒரு 70-80% பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே இருக்கிற நாங்கள் வந்து ஒரு இணங்கியும் சமாதானமாகவும் அன்பாகவும் போக விரும்புவது இயல்புதான். ஆனால் இந்த இந்த கருத்துகள் நம்மத்தில் வருவது போல சிங்கள பெரும்பான்மை மக்கள் அநேகமாக ஒரு நல்ல கருத்துக்களோடு உள்ளவர்கள் தான். நாங்கள் இப்ப சிங்கள மக்களோடு நாம் பழகினால் அவர்கள் வந்து மோசமானவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சிங்கள அரசியல்வாதிகள், இந்த சிங்கள பௌத்த அமைப்புகள் இந்த விஷ கிருமிகளை அவர்கள் விதைக்கிறார்கள், என்ன தொடர்ந்து விதைக்கிறார்கள். இல்ல அதனால்தான் அண்ணா அந்த இப்ப சமூகமாக சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் படிநிலைகளில் தான் போக வேண்டும். ஆண்டுகள் பல எடுக்கும், அது தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பெட்ரோல் பிரச்சனை மாதிரி நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் இந்த 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 குறிப்பான இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எல்லோரும் பாதிக்கும். இப்ப மலையத்தில் மக்கள் பிரச்சனைக்காக மற்றொரு குரல் கொடுக்கவோ அல்லது கிழக்கு பிரச்சனைக்காக தெற்கில் குரல் கொடுக்க அந்த கதையை நான் சொல்லவில்லை. இது எல்லாருக்குமே பிரச்சனை. எனக்கும் அடிக்குது, உனக்கும் அடிக்குது, உட்கார்ந்து டீ குடிச்சு கொண்டு பேசுவோமா என்ற அந்த போக்கு கூட வரவில்லை என்று சொல்றேன். வாழ்றதை பற்றி பிறகு பேசுவோம், சேர்ந்து வாழ்றதை பற்றி வாழலாமா என்று பற்றி அடுத்த கட்டம். முதலில் எங்களை எல்லாரையும் அழுத்துகிறதுக்கு ஒரு அங்க வந்து இப்படி இந்த சட்டம் பற்றி பேசுவதற்கு ஒரு கலந்துரையாடல் போட்டா இன்னைக்கு தூக்கிடுவாங்களா உள்ளுக்கு? இலங்கையில ஒரு கொழும்புலையோ அல்லது கண்டிலையோ இப்படி ஒரு கூட்டம் போட்டா தூக்கிடுவாங்களா? அப்படி அந்த இல்ல ஒற்றுமைக்காக நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த சாதாரணமான இலங்கையில உள்ள இந்த கிரிமினல் பீனல் சிஸ்டம், அந்த குற்றவியல் வழக்குகளே போதுமானது. ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாக ஒருவர் நடந்தால் அதை 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 கட்டுப்படுத்துவதற்கு நல்ல அதிகாரங்களை கொண்ட சட்டங்கள் நமக்கு இலங்கையில் இருக்கிறது. எனவே இது வந்து பாரதூரமான சட்டம். இதை நாங்கள் இது வந்து எப்பவுமே அரசு தங்களுக்கு சாதகமாக பாவிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுக்கும் இந்த சட்டம் இடம் கொடுக்கிறது. அதனால தான் கேட்கிறேன், 4வது தடவையா கேட்கிறேன். நீங்கள் அறிந்த வரையில் இலங்கைக்குள், பிறகு நாங்க ஐரோப்பா பார்ப்போம், இலங்கைக்குள் இது பற்றி சேர்ந்து எங்கேயாவது பேசுகிறார்களா இலக்கியவாளர்களோ புத்திஜீவிகளோ? அவர்கள் சிங்கள மக்கள் சிங்கள சட்டவியலாளர்கள் பற்றி பேசுகிறார்கள். மனித உரிமை சார்ந்தவர்கள் ஜெகன் பெர்ரப்ப மிக பலர் இதை பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள். பல்வேறு கொழும்பில் இருக்கின்ற அமைப்புகள் திட்டவட்டமான கருத்துக்களை எல்லாம் சேர்த்து கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இது பற்றிய ஒரு கலந்துரையாடல் நடந்தது என்று நான் நினைக்கிறேன். பரவலாக இது பேசப்பட வேண்டும், பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூற வேண்டும். அது சந்தோஷமா இருக்குது அந்த செய்தி. லண்டனிலே பேசுவது கூட அத்தகைய ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு நல்ல சமிக்கை தான். கண்டிப்பா அது அப்படி. நான் அறிந்த வரையில் அதிகமாக எந்த ஊடக பரப்புகளிலும் இவை போன்ற செய்திகள் வரவில்லை. சட்டம் இது தாக்குறது எங்களை அப்படிங்கிற செய்தியில் வருகிறதை தவிர அது ஒரு பரிந்துரைப்பு. இப்ப உதாரணமாக இங்கிலாந்திலே அகதிகள் சட்ட மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன. பிப்ரவரி என்றார்கள், பிறகு ஏப்ரல் என்றார்கள், இப்போ அக்டோபருக்கு விட் போட்டிருக்கிறார்கள். காரணம், மக்களுடைய கருத்தையும் அவர்கள் இடம் விடுகிறார்கள். மற்றது அரசாங்கத்துக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்கிற ஒரு டெஸ்டிங்கை விடுவார்கள். அப்ப இலங்கையில் அமுலாக்கப்படாமல் பரிந்துரைக்கப்பட்ட சட்டம் பற்றி தான் இன்று மிக விரிவாக விளங்கப்படுத்தினீர்கள். அதில் ஐயமே இல்லை. இதை திரும்ப திரும்ப யாராவது கேட்கிற போதும் முன்னர் இருந்த சட்டமும் நவஜோதி அவர்கள் பின்னர் இப்போது வந்த மாற்றமும் பற்றி கேட்ட போதும் இரண்டையும் அழகாக நீங்கள் ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன அதை கேட்கிறேன்னா, அதை பற்றின அதிக அக்கறைகள் எங்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கிறது. இப்ப எடுப்பிலேயே இது எங்களை திட்டமிட்டு நசுக்க போறார்கள் என்று தமிழர்களோ அல்லது எங்களைத்தான் குறிவைத்திருக்கிறார்கள் என்று சிங்களவர்களோ அல்லது முஸ்லீம்களோ அப்படி அல்லது மலையகமோ அல்லது கொழும்போ அல்லது குருநாகலோ என்று அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் சமமாக பாதிக்கப்பட போகிற ஒன்று பற்றி இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆளுநர்கள் அல்லது அதிகாரிகளோடு சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஒரு தயவாக பேசலாம். இதுல நாடு நன்மை அடைய போவதில்லை, மாறாக நாம் என்ன செய்யலாம். இப்போ உண்மையிலே இன்னும் ஒரு 3 ஆண்டுகள்
இந்த அரசாங்கமும் இதே போல நடந்தால் அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. அது தெரிஞ்ச விஷயம். திருப்பி இந்த பெய்யை விட இன்னொரு பெய்யிட்ட போய் திருப்பி மாட்டுப்பட போறோம். அவங்க உடனே இப்ப அனைத்து அதிகாரங்கள் கொண்ட சர்வ என்ன பேர்களை மறந்துட்டேன், ஜனாதிபதியுடைய ஆட்சி முறைமை தான் இன்றும் இலங்கையில் இருக்கிறது. நினைத்தால் ஒரு தலைமைத்துவமாக இந்த அரசாங்கம் மக்களை ஒருங்குபடுத்தி நினைத்தால் இவ்வளவு நிறைய தீர்வுகளை கொண்டு வர முடியும். இன்னும் ஒன்று உங்களுடைய கதையில் இளையோடியது, எனக்கும் அந்த கரிசனை இருந்தது. நாங்கள் இவ்வளவு காலம் போராடி இலங்கையினுடைய அந்த ஹார்ட் கோரை யாரும் அடிக்கவே இல்லை, யாரும் கிட்டையும் போக இல்லைன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைமைகளையும் அவருடைய ஆணைக்கு கீழ் இயங்குகிற படைகளோடும் தான் நாங்கள் மோதி இருக்கிறோம் 40-45 வருஷங்கள். அப்ப இன்னும் அந்த ஹார்ட் கோரை தொட முடியவில்லை எங்களால். ஆனால் இது சிங்கள மக்களும் உணர்ந்தார்களாக இருந்தால், இது எனக்கும் சேர்த்துத்தான் இப்போது ஆணி அறைகிறார்கள் என்று நினைத்தால், நிச்சயமாக இந்த அமுலாக்கத்துக்கு முன்னதாகவே சில சரத்துக்களாவது மாற்றப்படும். உண்மையில் அடிப்படையில் இந்த சட்டம் மனித உரிமைகளை மீறுகின்ற சட்டம் தான். இதை உலகத்தில் உள்ள சர்வதேச சட்டவியல் அறிஞர்கள் இது குறித்த அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டுகள், இன்டர்நேஷனல் லீகல் தொடர்பான அடிப்படை மனித உரிமைவாதிகள் அனைவருமே இதை முற்றாக நிராகரிக்கிறார்கள். எனவே இது சிங்களவர்கள் தமிழர்கள் அல்ல, ஒரு மனித ஜனநாயக உரிமைகளை மறுக்கிற, நிராகரிக்கின்ற, அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் என்பதே எந்த சந்தேகமும் கிடையாது. கட்சி அரசியலுக்கு அப்பால் இப்போ ஒரு IMF என்கிற ஆக்சிஜன் சிலிண்டரில் தான் மூச்சு எடுக்கிறது இலங்கை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. IMF என்பது ஒரு சர்வதேச ஒரு அமைப்பு முறையினுடைய ஒரு கருவி. அது நிச்சயமாக இந்த சட்டத்தை நாங்கள் வெளிப்படையாக பேசியே, நீங்கள் கொடுக்கிற கடன் எல்லாமே மீண்டும் ஒரு அழிவு பாதைக்குத்தான் இந்த நாடு போகிறது என்பதை உலகளாவி இருக்கக்கூடிய இலங்கையர்கள், நான் எந்த மொழி பேசுறேன்னு சொல்லல, எல்லா மொழி பேசுகிற இலங்கையர்கள் இதை சரியான முறையில அணுகலாம். கொடி தூக்கி போராடுவதால் ஒன்றும் நடக்காது, நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்றேன். அது இன்னுமே நிலைமையை இறுகின ஆணிய இன்னும் இருக்கிறதுக்கு தான் சமமே தவிர அதை தளர்த்த முடியாது. என்றால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு கட்சி அரசியலுக்கு அப்பால சாமானியர்களாக அந்த தீவை நேசிக்கிறவர்களாக நாங்கள் இலங்கை ஒட்டுமொத்தமாக யோசித்தால் வித்தியாசமான அணுகுமுறையில் பேசக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த முறை இருக்கிறது. முன்பு என்றால் மூச்சு விடக்கு முன்னமே குடும்பத்தோடு தூக்கிட்டு போயிடுவார்கள், அதில் பாதி பேர் உயிரோடு திரும்பவும் மாட்டார்கள். இப்போது ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய சூழல் இருக்கிற போது நாங்கள் தமிழர் நமக்குள்ளும் சிங்களருக்குள்ளும் அல்லது முஸ்லிம்கள் உள்ளும் பேசுவதில் வாய்ப்பே இல்லை. நாங்கள் சேர்த்துதான் பேச வேண்டும், இதை சேர்ந்து இலங்கையர்களாகத்தான் பேச வேண்டும். இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய சாமானியர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்கிறது என்ற அடிப்படையில் நினைக்கிறேன். நான் உங்களுடைய நோக்கம் தெரிகிறது, நானும் என்ன பேசுகிறேன் நிச்சயமா நீங்க புரிந்திருப்பீர்கள். அவே இப்ப இதை பேசுகிற போது ஒரு நடவடிக்கைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும். இங்கிலாந்திலே இது போன்ற கலந்துரையாடல்கள் நடக்கிற சந்தர்ப்பங்கள் நீங்கள் அறிந்தால் நவஜோதி அவர்களோடாக எங்களுக்கு அறிய தாருங்கள், மற்றவர்களுக்கும் அதை அறிவிப்போம். சாதகமான சூழல்களை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய வாய்ப்புகளை தேடுவோம். அண்ணா, நன்றி திரு நடாமோகன் அவர்களே. மிக அண்மையில் இப்படியான ஒரு கூட்டம் நடந்து விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்கள் இந்த மசோதா திட்டத்தை பற்றி மிக அழகான ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தபடியால் நான் அதில் கவர்ந்துதான் இந்த நேர்காணலுக்கு அவரை நான் இது எங்களுடைய பாமுகம் டிவியிலும் இது பரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அவரை கேட்டபோது உடனே இசைந்து வந்ததுக்கு மிக நன்றி விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்களுக்கு. மிக அழகாக திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று எங்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் குறித்தும் புதிய தடை சட்ட மசோதா அதை பற்றிய சரியா நல்ல ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த விதத்தில் மிக நன்றி கூறி விடப்படுகின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு நேரம் ஒரு சிறிய விண்ணப்பம். இப்ப நித்யானந்தன் அண்ணா அவர்கள் அழகாக விளங்க வைத்திருந்தார். சரி, ஆனா நான் எதிர்பார்க்கிறது இதை எப்படி நகர்த்தலாம், இதை சாதகமான முறையில இது எப்படி ஒரு பரிந்துரைப்புகளை சேர்ந்து செய்யலாம் என்று இலங்கையர்களாக எல்லோருமே சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகளை
நீங்கள் தேடினால், அப்படி சந்தர்ப்பங்கள் கிடைத்தால், இப்ப எங்களுக்கெல்லாம் யாரும் அறிவிக்கிறது இல்லை. என்னன்னா நாங்க யூரோப்பியன்ஸ் நாங்க அறியாமலே எங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இலங்கையில ஒரு உரிமையும் இல்லை. அதனால இலங்கை சம்பந்தமா யாரும் எதுவும் எங்களோட பேசுவதில்லை. அது ஒரு வகையில் நன்மைதான். ஆனாலும் இது எல்லாரும் பாதிக்கப்பட போகிறோம் என்கிற அளவுல சேர்ந்து நீங்கள் எல்லா மொழி பேசுகிற இலங்கையர்களும் ஒன்றாக ஒரு நட்பு ரீதியாக இணைந்து இதற்கு என்ன சாதகமாக செய்யலாம் என்று யோசிக்கிற இடங்கள் கிடைக்கிற போது எங்களுக்கு வந்த தகவலை பரிமாறுங்கள் என்றுதான் கேட்டேன். நன்றி 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 நடாமோகன், நன்றி நவஜோதி. இதுவரை நேரமும் நீங்கள் எமது பாமுகம் பாட்டிவில் வந்து உங்களுடைய கருத்தை வழங்கியதற்கு மகரந்த சித்தர் சார்பில் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் 109வது மகரந்த சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதில் கலந்து சிறப்பித்த திரு நடாமோனுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் விமர்சக மோன நிச்சயர்களுக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் இதை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.